இந்த வீடியோவில் சுகர் இருக்கிறவங்க என்னென்ன குடிக்கலாம் என்னென்ன குடிக்கக்கூடாது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இளநீர் வந்து டயபெட்டிஸ்க்கு சேஃபாக இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்கேன். அண்ட் மோஸ்ட் சேஃபஸ்ட் ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தோன்னா தண்ணி தான். டீஹைட்ரேஷன் சான்ஸ் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்பவே அதிகம். ஸோ கண்டிப்பாக ஒரு 2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கோங்க. அடுத்தது டீ இல்லை காஃபி. பிளாக் டீ பிளாக் காஃபினா ரொம்ப நல்லது. மில்க் ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், சுகர் மட்டும் ஆட் பண்ண வேண்டாம். பட்டர் மில்க் மோர் ரொம்பவே நல்லது, ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக்கும் கூட. அண்ட் சுகர் ஸ்பைக் எதுவும் இருக்காது. அடுத்தது வெஜ் ஸ்மூத்தி, அதாவது லோ கெலோரி இல்லை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை வந்து நம்ம ஒரு ஸ்மூத்தி மாதிரி அடித்து நம்ம குடிச்சிக்கலாம். அது காலையில் ஒரு மார்னிங் ட்ரிங்காக கூட எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் சுகர் ஆட் பண்ண ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ரொம்பவே பேடு. கூல் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எப்போவுமே எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஹைப்போகிளைசிமியா லோ சுகர் ஆகிற சிம்டம்ஸ் இருக்குது, சுகர் செக் பண்ணி லோ சுகர் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வேணால் சுகரை ஏற்றுறதுக்கு வேணால் நம்ம அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இல்லை எனர்ஜி ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கலாம். அடுத்தது இளநீர் வந்து ஒரு ஒரு நேச்சுரல் ஓஆர்எஸ்னே சொல்லுவாங்க. எல்லா பொட்டாசியம் இருக்குது, சோடியம் இருக்குது, தேவையான வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா அது முடித்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஒரு 100லேருந்து ஒரு 200 ml எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட சர்க்கரை எப்பயுமே சாப்பிட்டோன்னே வந்து ஒரு 180க்குள்ளே இருந்தால் மட்டும்தான். அண்ட் அதிக சர்க்கரை இருக்குது, அண்ட் மாத்திரையில் இல்லை, கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இளநீர் குடிக்கக்கூடாது. தேங்க்யூ. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.